வணக்கம். கன்னி தமிழை வளர்க்கவும், கம்பன் புகழை பரப்பவும், கம்பனடி சா கணேசனார் அவர்களைப் போலவே கண் உறங்காது காலமெல்லாம் உழைத்து வரும் கம்பன் அடிசூடி பழனியப்பன் ஐயா அவர்களே, அவருக்கு துணையாக தோள் கொடுத்து தொய்வின்றி ஆற்றலுடன் மாற்றமின்றி உழைத்து வரக்கூடிய பேராசிரியர் முனைவர் பழனியப்பன் அவர்களே, அவரோடு அல்லும் பகலும் உழைத்து வரும் காரைக்குடி கம்பன் கழகத்து இனிய நண்பர்களே, காணொளி காட்சியின் மூலம் கம்பனின் காவியத்தை, விருத்தப்பா என்னும் விருந்தை, அவன் வார்த்தைகளால் வடித்து தந்த ஓவியத்தை கேட்பதற்காக காத்திருக்கும் நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பேசப்போவது கம்ப ராமாயணத்தில் துந்துவி படலம் என்ற ஒரு படலம் பற்றி ஆகும். கம்பன் என்ற கடலிலே மூழ்கினால் அங்கு காண கிடைக்கக்கூடிய முத்துக்கள் ஏராளம். அதன் மதிப்போ மிக தாராளம். வால்மீகியிடம் வழிமொழிந்த கம்பன் தமிழே எழுதுகின்ற பொழுது தமிழரின் நாகரிகம், கலை, பண்பாடு ஆகியவற்றை உலக மக்கள் உணரும்படியாக தன்னுடைய உன்னத கவிதைகளில் வடித்து கொடுத்தான், தொகுத்து கொடுத்தான், பகுத்து கொடுத்தான். அவன் ஆராய்ந்து கொடுத்த அந்த காவியத்தில் சிறு படலம் கூட பெரிய உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றன. அப்படிப்பட்ட படலங்களில் ஒன்றுதான் துந்துவி படலம். கம்பராமாயணத்தை ஒப்பிடுகின்ற பொழுது துந்துவி படலம் 15 பாடல்களை உடைய மிகச் சிறிய படலம்தான். ஆனால் அந்த துந்துவி படலம்தான் ராமனின் தம்பி லெக்குவன் ஆற்றல் உடையவன் என்பதையும், பின்னாலே இலங்கையிலே இந்திரஜித்து என்னும் மாவீரனை வென்று கொன்று புகழை நிலைநாட்டப் போகிறான் என்பதையும் உணர்த்தக்கூடிய முதல் சான்றாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, ராமன் மிக பெரிய காரியத்தை சாதிக்கப் போகிறவன் சிறு சிறு சம்பவங்களையும் அலட்சியமாக ஒதுக்கி விடாமல் உற்று நோக்குபவன், உணர்ந்து செயல்படுபவன் என்பதையும் காட்டுகின்றது. ராமனை அழைத்து சென்ற அனுமன் சுக்கிரீவனுடன் ராமனை அறிமுகப்படுத்துகிறான். அப்படி அறிமுகப்படுத்திய உடனே சுக்கிரீவனுடைய கதையை கேட்டதும் ராமன் நெஞ்சம் உருகி தன்னை தானே மருகி சுக்கிரீவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? உன்னை செற்றவர் என்னை செற்றார், வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னை உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் என்கிறான் என்று கம்பர் பாடுகிறார். அப்படி உண்மையான நட்போடு ராமன் பழகினாலும் சுக்கிரீவன் ராமனை முழுமையாக இன்னும் நம்பவில்லை. அதனால்தான் அவனுக்கு விருந்து வைத்து உபசரிக்கிறான், அவனோடு பேசி மகிழ்கிறான். என்றாலும் மனதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவன் மராமரங்களை வீழ்த்தச் சொல்லி ராமனுக்கு குறிப்பிடுகிறார். அந்த மராமரத்தை எப்படி இருந்தது என்பதை கம்பன் ஆழி மாநிலம் தாங்கிய அருங்குல கிரிகள் 7 ஆண்டு சென்று ஒரு வழி நின்றன என்கிறார். அப்படி வளர்ந்து நின்ற, படர்ந்து நின்ற
பல்வேறு வகையால் சிக்கலாக நின்ற அந்த மராமரங்கள் ஏழையும் நீ வென்றால் உன்னுடைய ஆற்றலை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சுக்கிரீவன் சொல்லுகிறார். அதை கேட்டவுடனே ராமன் புன்னகை பூர்க்கிறார். தன்னுடைய கணையிலே அம்பை தொடுக்கிறான். மராமரத்தை வீழ்த்துகிறான். இக்காட்சியை கம்பன் ஆய மாமரம் அனைத்தையும் நோக்கி நின்று அமலன் தூய வார்கனை துறப்பது ஓர் ஆதரம் தோன்ற சேய வானமும் செவிடு திசைகளும் தேவர்க்கு ஏய்வு இல்லாதது ஓர் பயம் வர சிலையின் நான் எரிந்தனன் என்கிறார். அவ்விடத்தில்தான் வள்ளுவர் காட்டும் வாய்மறையை நாம் கொஞ்சம் உணர வேண்டும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயின் இடும்பை தரும் என்கிறார் வள்ளுவர். அதுபோல சுக்கிரீவன் ஆராயாமல் ராமனிடம் நட்பு கொண்டு விட்டு பின் சந்தேகப்பட்டதால் துன்பத்தை அடைவான் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். அப்படி சுக்கிரீவன் உண்மையை உணர்ந்து நாணி வெட்கி தலைகுனிகிறான். அப்பொழுதுதான் அவன் பாடுகிறான், வையம் நீ வானும் நீ மற்றும் நீ வளரின் மேல் ஐயன் நீ ஆகி மேல் ஆகி வாழ் கையன் நீ செய்யதி அணையது அத்தேவும் நீ நாயினே உய்ய வந்து உதவினாய் உலகம் முந்து உதவினாய் என்று பாராட்டி மகிழ்கிறான். மராமரத்தினை துளைத்த மகிழ்வுடன் வானம் அதிர வானரங்கள் துள்ள ராமனும் லக்குவனும் சுக்கிரீவன் பின்தொடர வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுதுதான் அந்த மலையிலே வானளவு உயர்ந்த ஒரு எலும்பு கூடை ராமன் பார்க்கிறான். இதை பார்த்தவுடனே சுக்கிரீவனிடம், ஏது இந்த எலும்புக்கூடு, இது எப்படி இங்கே வந்தது என்று கேட்கிறார். இதை கேட்டவுடனே சுக்கிரீவன் தன்னுடைய நிலையை, தான் பட்ட துயரை சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகின்றான்? அவன் பட்ட காட்சியை கம்பன் அண்டமும் அகிலமும் அடைய அன்று அனலிடை பண்டு வெந்தன நெடும் பசை வரந்திடினும் வான் மண்டலம் தொடுவதுகம் மலையின் மேல் மலையென கண்டனன் துந்துபி கடலானான் உடலரோ என்று கம்பன் பாடுகின்றான். அப்படிப்பட்ட எலும்புக்கூட்டை பார்த்து ராமன் கேட்டவுடனே சுக்கிரீவன் தான் அனுபவித்த துன்பக் கதையை இப்பொழுது ராமனிடம் சொல்லுகிறான். ராமா, மாயாவி என்ற அவுணனை என்னுடைய அண்ணன் வாலி அடித்து துரத்தி பிளத்திலே வீழ்த்தினான். அப்படி வீழ்த்தப்பட்ட மாயாவின் தம்பிதான் துந்துபி என்பவன். அவன் வானளவு ஆற்றல் படைத்தவன், 2 கொம்புகள் கொண்டவன், தன்னை எதிர்க்க எவருமே இல்லை என்று மார்தட்டி நின்றவன். அது மட்டுமா, துந்துபி பெயருடைய சுடு சினத்து அவுணன் மீது இந்துவை தொட நிமிர்ந்து எழு மறுப்பு இணையினான் மந்தர கிரியன பெரியவன் மகர நீர் சிந்திட கருநிறத்து அரியணை தேடுவான் என்கிறார். அதாவது மாபெரும் வீரனாக தன்னையே நிலைநிறுத்திக் கொண்ட துந்துபி தன்னை எதிர்க்கவும் வெல்லவும் எவனும் இல்லை என்று இருமாப்பு கொள்கிறார். யாரேனும் என்னிடம் இருந்தால் வாருங்கள் போரிட்டு பார்ப்போம் என்று மார்பு தட்டுகிறான். திருமாலிடம் செல்கிறான். ஏ திருமாலே, உனக்கு வீரம் இருக்கிறதா? என்னை வெல்லும் ஆற்றல் இருக்கிறதா? இருந்தால் என்னோடு போருக்கு வா, நேருக்கு நேராக நின்று போரிட்டு பார்ப்போம் என்கிறான். அனைத்தையும் உணர்ந்த திருமால் புன்னகை பூக்கிறார். துந்துபி, உன்னை வெல்லும் ஆற்றல் எனக்கு இல்லை. எல்லா திறமையும் பெற்ற சிவபெருமான் இருக்கிறார். மும்மூர்த்திகளில் மூத்தவர் அவரே. அவரிடம் சென்றால்தான் உன்னுடைய திணவுக்கு தகுந்த எதிர்ப்பு கிடைக்கும். நீ அங்கே சென்று அவரோடு போரிடு என்கிறார். துந்துபி அப்படியே கைலாயம் செல்கிறான். ஏ சிவனே,
உனக்கு ஆற்றல் இருந்தால், வீரம் இருந்தால் என்னோடு போருக்கு வா, நேருக்கு நேர் நின்று போரிட்டு பார்ப்போம், வெல்வது யார் என்று தீர்ப்பு எழுதுவோம் என்கிறார். சிவபெருமான் சிரிக்கிறார். ஓ துந்துவியே, உன்னுடைய வீர உரையை கேட்கிறேன். ஆனால் உன்னோடு போரிடக்கூடியவன் தேவேந்திரன் ஒருவன் தான், அவரிடம் சென்று கேள் என்கிறார். துந்துவி தேவேந்திரனிடம் செல்கிறான். இந்திர லோகமே பயந்து நடுங்கும்படியாக கர்ச்சனை செய்கிறான். ஏ தேவேந்திரா, நீ எத்தனையோ போரில் வென்றிருக்கலாம், ஆனால் என்ன வெல்ல உன்னால் முடியுமா? போருக்கு வா, போரிட்டு பார்ப்போம் என்கிறான். தேவேந்திரன் மனதுக்குள் சிரிக்கிறான். துந்துவியை அழைக்கிறான். துந்துவி, உன்னை வெல்ல என்னை போன்றவர்களால் முடியாது. உன்னோடு போர் செய்யக்கூடிய ஆற்றலும் தகுதியும் எங்களுக்கு இல்லை. கிஷ்கிந்தையிலே வாலி என்று ஒருவன் வாழ்கிறான். அவன்தான் உனக்கு சரியான போட்டியாளன். நீ அவரிடம் சென்று மோதிப்பார், வெற்றி பெறுவாய் என்கிறான். துந்துவி மண்ணுலகம் வருகிறான். கிஷ்கிந்தைக்கு செல்கிறான். தன்னுடைய அண்ணன் மாயாவியை அவன் அடித்து கொன்றவன் என்பதை மறந்து விடுகிறான். அடே வாலி, என்னோடு போருக்கு வர தயாராக இருக்கிறாய் என்று கொக்கரிக்கிறான். இதை கேட்ட வாலி சிரிக்கிறான். அவனை தன் வாலிலே கட்டி 8 திசைகளிலும் இழுத்து அடிக்கிறான். பிறகு எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி மந்தாயின மலையை நோக்கி தூக்கி எறிகிறான். அப்படி வீசப்பட்ட துந்துவி மந்தாயி மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மந்தாயி முனிவருடைய மடியிலே வந்து விழுகிறான். அவரோ கோபம் வருகிறார். அடே வாலி, என்னுடைய தவத்தை கெடுப்பது போல் ஒரு தலையை வீசினாய். ஆகவே இந்த மலைக்கு நீ என்று வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் உன் தலை வெடித்து நீ இறப்பாய் என்கிறார். அதனால்தான் ராவணன் இந்த மலைக்கு வருவதில்லை, நான் பத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட உயிர் விட்ட துந்துபியின் உடல்தான் எலும்பு கூடாக இங்கே கிடக்கிறது என்கிறான். இதை கேள்விப்பட்ட உடனே புன்னகை பூர்க்கிறார் ராமன். தம்பியை பார்க்கிறார். லக்குவா, இதை அப்புறப்படுத்து என்கிறார். இதை தூக்கி போடு என்று சொல்லவில்லை, எடுத்து சொல்லு என்று சொல்லவில்லை, அப்புறப்படுத்து என்கிறார். அதை கேட்ட உடனே தமையனுடைய வாக்கை தந்தையின் வாக்காக நினைத்து காலமெல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய லக்குவன் தன்னுடைய காலின் கட்டை விரலால் தூக்கி எறிகிறான். அது எட்டாத தொலைவுக்கு சென்று விழுகிறது. அப்படிப்பட்ட துந்துவியினுடைய படலத்தை கம்பன் ஏன் வைத்தான்? ஒரு சிறந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் சிறு சிறு சம்பவங்களை கூட அலட்சியமாக ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கம்பன் வைக்கிறான். அது மட்டுமல்ல, துந்துவியினுடைய வரலாற்றை கேட்கின்ற பொழுது வள்ளுவனுடைய நினைவு நமக்கு வரும். துந்துவி வீரன்தான், ஆனால் யாரிடம் மோதக்கூடாது என்று எண்ணி பார்க்காமல் எல்லோரிடம் மோத துணிந்தான். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். செய்யத்தக்க செயக்கெடும், செய்யத்தக்க அல்ல செயக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் என்கிறார். அதாவது செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடுவதாலும் ஒருவன் அழிவான், செய்யக்கூடாத செயலை செய்வதாலும் ஒருவன் அழிவான் என்கிறார். அப்படி அழிந்தவன் தான் துந்துவி. அந்த துந்துவியினுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறான். தலையின் மேல் அடிபட்ட கடிது சாய் நெடிய தாள் உலைய வாய் முளை திறந்து உதிர ஆறு ஒழுக மாமலையின் மேல் உருவும் இடித்தென்ன வான் அண்ணலாம் குலைய மா திசைகளும் செவியுற குத்தினான் என்கிறான். வாலி துந்துவியை குத்தி கொன்ற காட்சியை கம்பன் எப்படி கூறுகிறான்? தலையில் அடிபட்டான், வாலியின் தாளால் மிதிப்பட்டான், 8 திசைகளும் அதிரும்படியாக உதைப்பட்டான், வாலியால் குதறப்பட்டான், குத்தப்பட்டான், பின் மந்தாகினி மலையை வரையில் தூக்கி எத்தப்பட்டான், கடைசியில்
உயிரை விட்டான் என்று பாடுகின்றார். அப்படிப்பட்ட துந்துவியினுடைய வரலாற்றை சொல்லி கம்பன் ராமாயணனுடைய காட்சியை பிறகு தொடர்ந்து செல்வதற்கு வழிவகுக்கிறான் என்று கூறி விடைபெற நினைக்கின்றேன். அதனால்தான் தென்னாடு போற்றும் எந்நாடு உயர்த்தக்கூடிய தேசிய கவிஞன் பாரதி பாடுகிறான், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் அங்கனுமே கண்டதில்லை என்கிறார். ஏன் சொன்னான் தெரியுமா? சிறிய விஷயத்தை கூட பெரிய கருத்தோடு இணைத்து பாடக்கூடிய வல்லமை கம்பன் ஒருவனுக்கே உண்டு என்பது தேசிய கவிஞர் பாரதிக்கு தெரிந்தது. அதை நாமும் உணர்வோம். கம்பன் காவியத்தை முழுமையாக படிப்போம்.